இறைவன் மிகப்பெரியவன். ஆவூர் பள்ளிவாசல் ரொம்ப அழகான, அருமையான, மனதுக்கு நிம்மதியான ஒரு பள்ளிவாசல். இங்கே வந்து நிகழ்வுக்காக வந்தபோது அத்தனை வரவேற்பு. இன்னைக்கு கண்ணு முன்னாடி இந்த சாலை தெரியுது, எந்த சாலையும் அன்றைக்கி தெரியல. அவ்வளவு கூட்டம், கிட்டத்தட்ட 7000 மக்கள் ஒன்று கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இறைவன் அத்தனை பேருக்கும் ஹிதாயத்தையும் வெளிச்சத்தையும் குரானுடைய பொருள் விளக்கத்தையும் குரானுடைய வெளிச்சத்தையும் எல்லாருக்கும் தரணும்னு நான் துவா செய்கிறேன். இறைவன் மிகப்பெரியவன். ஆவூர் பள்ளிவாசலினுடைய இந்த அருமையான முகப்பு தோற்றம், மினார், எத்தனை நல்லடியார்கள் வந்திருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாருக்காகவும் தொழுதவர்கள் எத்தனை பேராக இருந்திருப்பாங்க. தன்னுடைய கவலைக்காக தொழுதவர்கள் தாண்டி ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த உலக மக்களுக்காகவும் தொழுதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நன்மை அடைந்து கொண்டார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசலினுடைய மினாரும் உயர்ந்த லட்சியத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு போதிச்சு கொண்டே இருக்குது. ஒரு பக்கம் இங்கே மதரசா, ஒரு பக்கம் சமுதாய கூடம், இதெல்லாம் தாண்டிய ஒரு மிகச்சிறந்த சிறப்பு ஒன்று இருக்குது. இங்கே நான் வந்தது பெண்கள் பள்ளிவாசலுக்கான திறப்பு நிகழ்வுக்காக. சுபஹானல்லா, வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணப்படுகிற போது பள்ளிவாசல் என்று இருந்தால் அங்கே பெண்களும் தொழுவதற்கான ஒரு அருமையான இடத்தை தயார் செய்து ரொம்ப விசாலமாக தூய்மையான ஒளி செய்யக்கூடிய கழிப்பறைகள் எல்லாமே பிரமாதமாக இருக்கும். பட் பார்க்கும்போது நம்ம ஊர்களையும் இவையெல்லாம் எப்போது வரும்னு அல்லாட்ட லெட்டர் போட்டு வந்தது உண்டு. இங்கே ஆவூரில் ரொம்ப அருமையான ஒரு பெண்களுக்கான பள்ளிவாசல். அதனுடைய முகப்பு தோற்றம் தான் ரொம்ப அழகான ஒரு கலர். அங்கே உள்ளே எழுதியிருக்காங்க, எங்கள் இறைவனே, எங்களுக்கு இம்மையிலும் நீ நன்மையை தருவாயாக, மறுமையிலும் நீ நன்மையை தருவாயாக, நரக நெருப்பிலிருந்து எங்களுக்கு நீ பாதுகாப்பு தருவாயாக அப்படிங்கிற அருமையான துவாவோடு இதுக்குள்ளே வந்து நம்ம போகிறோம். சுபஹானல்லா, பெண்கள் பள்ளிவாசல் ஆவூர் எவ்வளோ அழகான ஒரு கூடம் அப்படிங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு நிம்மதியாகவும், அதே சமயத்தில் அல்லாஹ்வினுடைய அருட்கொடை அப்படிங்கிறதுலையும் நிறைய நன்றி செலுத்துகிறோம். இந்த முயற்சிக்காக மெனக்கெட்ட அத்தனை ஆண்களுக்கும், எங்கள் சகோதரர்களுக்கு, எங்களோட முன்னோர்களுக்கு எங்களுடைய ஜஸாக்கல்லா ஹைர். ஏன்னா ஒரு பெண்ணாக எங்களுக்கும் கடமை இருக்குது இந்த நன்றியை உங்களுக்கு தெரியப்படுத்த. இறைவன் உங்களுக்கான கூலியை பல மடங்கு பெருக்கி தரட்டும்.